கிருஷ்ணாவ பின்தொடர நிவின்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாரி கிருஷ்ணாவும் அந்த ராகவும் வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரியப்படுத்துறாரு. விஜயும் அங்க கரெக்ட்டா வந்துடுறாரு. விஜயும் வந்து நிவினும் வந்து அவர துரத்தி பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேருமே தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ கரெக்ட்டா என்ன பண்றாரு, கிருஷ்ணா வந்து அவங்க அம்மாவுக்கும், அவங்க தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாரி நீங்க அந்த இடத்த விட்டு எல்லா துணி மணிலாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்கன்றாரு. அதே மாரி அவங்களும் வந்துடுறாங்க. கரெக்ட்டா விஜய் அவங்கள வந்து பிடிச்சிடுறாரு. எல்லாருமே பிடிச்சு வந்து விஜய் வந்து கேள்வி கேட்குறாரு. "எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்கள அனுப்பிச்சது பசுபதி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மைய சொல்றாங்க. இந்த மாரி "எது இங்க வந்து எல்லாருக்கு முன்னாடி உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து உண்மைய சொல்ல வைக்கிறாரு விஜய். அவங்களும் வந்து இந்த மாரி "பசுபதி தான் எங்கள அனுப்பிச்சாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க புருஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கான்னு" சொல்லிட்டு அழறாங்க. "அடி பாவி இப்படி பண்ணிட்டியே" சொல்லிட்டு காவேரியும் காவேரியோட குடும்பமும் கதறி அழறாங்க. "எங்க அப்பாவ நாங்களே தப்பா நினைக்க வச்சுட்டீங்களே! நீங்கலாம் மனுஷங்களா?" அப்படி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். அந்த பசுபதி நல்லாவே இருக்க மாட்டாமா, நாசமா போவான். இப்படி பண்ணிட்டானே! எங்க குடும்பத்தையே வந்து நாசம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வேலைய பார்த்துருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, கங்கா மட்டும் யோசிக்கிறாங்க. எதுக்காக வந்து மாமா வந்து என்கிட்ட சொல்லணும்? இந்த மாரி எதுக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பணும்? இவங்க எல்லாம் உண்மையான குடும்பம்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. ஆமா, இது எதுக்காக தம்பி நடந்தது? எப்படி வந்து தம்பி வந்து இந்த மாரி சொல்றாரு? இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரு அவரு? ஆமாங்க, எனக்கும் இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து உண்மைய சொல்லுங்க. குமரனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? குமரன் எப்படி வந்து உங்கள வந்து உண்மையான ஃபேமிலின்னு சொல்லி நிரூபிக்க முடியும்? இதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மைய சொல்லுங்க. குமரனுக்கு என்ன நடந்தது? குமரன் எங்க இருக்காருன்னு உடனே எல்லாம் அதிர்ச்சியா கேட்குறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? தம்பிக்கு ஆபத்தா? அப்ப அவரு வெளிநாட்டுல இல்லையா? அப்படின்னோனே அது வந்துங்க, அவர் இங்க வந்திருக்காரு. ஏன் எங்ககிட்ட சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே கங்கா வந்து இப்படி பண்ணிட்டீங்களே விஜய், உங்கள நம்பினேனே, இன்னைக்கு என் புருஷன் எங்கே இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நீங்கள் அழாதீங்க அழாதீங்க, சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துனாங்க. இங்கே எல்லாம் தப்பிக்க பார்க்குறாங்க. அவங்களாம் பிடிச்சி அவ்வளோதான் தப்பிக்க நினச்சிங்கன்னா உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. குமரனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? குமரன் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னோடனே அது வந்துங்க அப்படி சொல்ல தயங்குறாரு கிருஷ்ணா. கிருஷ்ணாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நிவினும் வந்து நம்ம விஜயும் அடுத்து வந்து சரி சரிங்க நான் சொல்லிடுறேன் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவங்க பிடியில் தான் இருக்காரு. அவங்க பிடியிலனா ராகவ் தான் குமரனை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீங்க, இங்கே பாரு மரியாதை அது என்ன இடம் ஏது இடம் எனக்கு காமிச்சிடு. அப்படி காமிக்கல உன்னை வந்து காலம் ஃபுல்லாக வந்து ஜெயில் கம்பி என்ற மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னோடனே முதல்ல இவங்க 2 பேரையும் அந்த ரூமில் பூட்டி வைங்க. இவங்க 2 பேரையும் விடக்கூடாது. உன் அம்மாவும் உன் தங்கச்சி உனக்கு வேணும்னா மரியாதை அந்த இடத்த நீ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போட்டு வாங்கடி அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சாரதா வந்து அந்த ரூம்லேயே போட்டு நல்லா அடைச்சி வச்சிடுறாங்க. எங்களை விடுங்க எங்களை விடுங்க கதறேன். அதெல்லாம் தெரியாது, எங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே நாங்கள் 2 பேரும் போயிட்டு எப்படியாவது குமரனோட வரோம், நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக குமரனோட தான் நாங்கள் வருவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. இங்கே வந்து கங்காவால் தாங்கிக்க முடியல, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அழறாங்க. அக்கா இந்த மாதிரி நிலமையில நீ அழக்கூடாதுக்கா, சொன்னால் கேளுக்கா, பாவம் அவர் நான் தான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், அதனால தான் இங்கே போய் மாட்டிக்கினாரு. இப்போது அந்த பசுபதி அவரை பிடிச்சி வச்சுக்கின்னு விட மாட்டேங்கிறான். அவர் என்ன நிலமையில இருக்காருன்னு தெரில, அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. அக்கா சொன்னால் கேளுக்கா, நீ நல்லா இருந்தால் தான்க்கா மாமா நல்லபடி வருவார், ஏங்க்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இந்த குடும்பம், சே அந்த பசுபதி மனசாட்சி இல்லாதவன் இப்படி பண்ணிட்டானே, அவன் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு குமரன் இருக்க இடத்துக்காக போகிறாங்க. கிருஷ்ணா வந்து தப்பிக்க பார்க்குறாரு. அப்புறம் அவர் வந்து பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியமான தப்பிக்க பார்ப்பேன், இப்போ நீ அடங்க மாட்டியா? உன் அம்மாவும் தங்கச்சியும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, நீ தப்பிச்சு போனால் அவங்க வந்து விட்டுருவாங்க நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் இங்கே நிறைய ரவுடிஸ் இருக்காங்க சார், கண்டிப்பாக அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா அவர் வந்து கட்டி போட்டிருக்க இடம் நிறைய ரவுடிஸ் இருக்க இடம் சார் அப்படின்னோடனே நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம், நீ இடத்த மட்டும் காட்டு அப்படின்னோடனே இடத்த காட்டுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.